வணக்கம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கடைசி வாய்ப்பை மத்திய அரசு கொடுத்திருக்கிறாங்க. அதாவது ரேஷன் திட்டத்துக்கு கீழே ஏழை எளிய மக்களுக்கு கரெக்டா உணவுப் பொருட்கள் போய் சேரணும் அப்படின்னு மத்திய அரசு நிறைய பாடுகள் பட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் நிறைய பேர் போலியான ஆவணங்கள் வச்சு போலியான ரேஷன் கார்டுகள் வாங்கி பொருட்களை கள்ளத்தனமா சந்தையில வித்துடுறாங்க. இவங்களை கருத்துல வச்சு நிறைய பேர் புதிய ரேஷன் கார்டுகள் வாங்கினா குறிப்பிட்ட தகுதிகளை ஃபுல் பண்ணாதான் அவங்களுக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் அப்படின்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அதே போல ஆல்ரெடி ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். இல்ல அப்படின்னா ரேஷன் திட்டத்திலிருந்து பெயர்கள் அதிரடியா ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல ரேஷன் கார்டுகள் கண்டிப்பா தகுதி இருக்கிறவங்களுடைய ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட மாட்டாது அப்படின்னு மத்திய அரசு தரப்புல இருந்து ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை தகுதிகள் இல்லை அப்படின்னா அதிரடியா ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.